தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை திமுகவில் அமைச்சர்கள் மூர்த்தி, தியாகராஜன், நகர செயலர் தளபதி எம்எல்ஏ என கட்சி நிர்வாகிகள் பிரிந்து கிடக்கின்றனர். அமைச்சர் தியாகராஜனின் ஆதரவாளரான இந்திராணி 2022 மேயர் ஆனார். மாநகராட்சி நிர்வாகத்தில் மேயரின் கணவர் பொன்வசந்த் தலையீடு அதிகரித்ததால் தியாகராஜன் கண்டித்தார். தியாகராஜனுக்கு எதிரான அரசியல் போக்கை பொன்வசந்த் கையில் எடுத்ததால் அவரை அமைச்சர் தியாகராஜன் கழற்றிவிட்டார். இந்த சூழலில் மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு விவகாரத்தில் மேயரின் கணவர் பொன்வசந்த் கைதானார். அரசியல் அழுத்தம் காரணமாக மேயர் பதவியை இந்திராணி நேற்று முன்தினம் ராஜினாமா செய்தார். புதிய மேயரை தேர்வு செய்வதில் அமைச்சர்கள் இருவருக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. அமைச்சர் மூர்த்தி முன்னாள் மண்டல தலைவர் வாசுகிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். தியாகராஜன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். மாநகர பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர்களை நியமிக்க தியாகராஜன் பரிந்துரைத்தால் மூர்த்தி தரப்பு ஏற்க மறுக்கிறது. மூர்த்தியும் தியாகராஜனும் சேர்ந்து கவுன்சிலர் லட்சிகா ஸ்ரீயை மேயர் பதவிக்கு சிபாரிசு செய்தால் மாநகர செயலர் தளபதி தடுக்கிறார். இப்படி மூவரும் சேர்ந்து முட்டுக்கட்டை போடுவதால் திமுக தலைமை திணறுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த துணை மேயர் நாகராஜன் தலைமையில் மாநகராட்சி அவசர கூட்டம் இன்று நடக்கிறது. இதில் மேயர் இந்திராணி ராஜினாமா ஏற்கப்படுகிறது. அமைச்சர்களுக்குள் உடன்பாடு ஏற்பட்டால் இக்கூட்டத்திலேயே புதிய மேயர் தேர்வு செய்யப்படுவார். இதுகுறித்து திமுக கவுன்சிலர்கள் கூறியதாவது: மேயர் இல்லாத நிலையில் துணை மேயருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்க வாய்ப்புள்ளது. அப்படியென்றால் வெறும் 4 கவுன்சிலர்களை வைத்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 69 கவுன்சிலர்களை கொண்ட திமுகவை வழிநடத்துமா? அமைச்சர்கள் தங்களுக்குள் உள்ள ஈகோவால் கட்சியை சேதப்படுத்தலாமா? ஏற்கனவே கூட்டணியில் இருந்தாலும் பல சமயங்களில் எதிர்த்து அரசியல் செய்யும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு பொறுப்பு மேயர் பதவி கிடைத்தால் கூட்டணிக்குள் தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடனடியாக புதிய மேயரை தேர்வு செய்ய திமுக தலைமை முன்வர வேண்டும் என்றனர்.